ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் 8 நாட்களுக்கான தினப்பலன் அது மிதுன லக்னத்திற்கு சொல்லப்படுகிறது. அதாவது ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு தினப்பலனாக மிதுன லக்னத்துக்கு பார்க்கலாம். ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை முதல் நாள் உத்திராட நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு நேர் 7ஆம் வீடான தனுசு ராசியில் காலையில் 8:58க்கு உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அதே உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. அது மதியம் 2:51க்கு அங்கே மாறிடுவார் சந்திரன். அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே சந்திராஷ்டம் மாதிரி அது வேலை செய்யும். சந்திரன் நமக்கு 8ல் இருக்கார், நம்ம லக்னத்துக்கு 8ல் இருக்கார். கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணும். ஞாபக மறதி, அலைச்சல், திரிச்சல் மற்றும் ஒரு எதிர்பாராத ஒரு நெகட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகிறது, பயம், இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ சூரியனை போல் இன்றைக்கி பலன் கொடுக்குறாரு. சூரியன் நமக்கு 3ஆம் அதிபதி. அவரும் 8ல் தான் இருக்கார். இந்த தை மாதம் முழுக்க 8ல் தான் இருப்பார் நம்மளுக்கு. அதனால் எப்போவுமே தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சூரியன் திருவோணத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால, குரு வேறு 12ல் இருக்கிறதுனால, இந்த நாளில் நம்ம கொஞ்சம் புது காரியங்களெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பயன்படுத்துங்க. வேலையில் பிரச்சனை வராது. மற்றவங்ககிட்ட பேசும்போதும் சரி, வீட்டில் உறவினர்கள்ட்ட பேசும்போதும் சரி, கொஞ்சம் கனிவாக பேசிக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், மன அபிப்பிராய பேதங்களை கொடுக்குங்கிறதுக்காக அதை பண்ணிக்கணும். மற்றபடி தொழிலை பாதிக்காது. ஜனவரி 29 புதன்கிழமை திருவோண நட்சத்திரம். சந்திரன் 8ல் பலமாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ பணவரவுக்கும் வேலைக்கும் நல்லா இருந்தாலும் கூட மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். சந்திரனாலே சஞ்சலப்பட்ட மனதுன்னு அர்த்தம். அப்போ அவர் ஸ்ட்ராங்காக தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 12ல் இருக்கிற குரு வேறு சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கார். இந்த 8, 12 கனெக்டிவிட்டி இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். புது முயற்சிகளை தவிர்த்துக்கணும். ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதகம் இல்லை. ஜனவரி 30ஆம் தேதி வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் நம்ம லக்னத்தில் போயிட்டுருக்கார், புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கரத்தில். அதே மாதிரி சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரனும் நமக்கு குரு நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் கும்பராசியில் இருக்கார். அப்போ 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நமக்கு நல்லது. குழந்தைகள் நலம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிக்கான தருணம், சுப காரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் மேல் படிப்பு, உயர்கல்விக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தெய்வீக ஆற்றல், ஒரு குலதெய்வ கோயில் வழிபாடு, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக நாளாக இருக்கும். ஜனவரி 31 வெள்ளிக்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுறாரு. ராகு நமக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரமாகவும் சனியினுடைய உபநட்சத்திரமாகவும் கேதுவனுடைய அந்தரமாகவும் செயல்படுறார். அப்போ 4ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவை இன்றைக்கி பிரதிபலிக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் நன்மை, வேலைக்கும் நன்மை. நமக்கு ஏதாவது லோன் எதிர்பார்த்தாலும் அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாள். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லது. இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 12ல் இருக்கார். அதனால் 9ஆம் இடம் 12ஆம் இடம் கனெக்ஷன் அப்படின்னா ஒரு வெளிநாட்டு பிரயாணம், ஆராய்ச்சி லைனில் இருக்கவங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, லெபார்ட்டரியில் இருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள். இப்போ திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலையில் மாற்றிக்கிறோம் இல்லையா, இன்டர்னல் சேஞ்சஸ் கூட நடக்கும். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்ருப்போம், இல்லை இன்றைக்கி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் ஆள் வரல, அதை பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்டர்னல் சேஞ்சஸும் நடக்கும். சனி வேறு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். சனியும் சந்திரனும் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க இன்றைக்கி 9ஆம் இடத்துல. அதனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்லாயிருக்கும். மேல்கல்வி, உயர்கல்வி, இதுக்கும் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஜ் பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்க, மூளை உழைப்பு, ஐடி லைன், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு.
இங்கே 10ஆம் இடமான அதே மீனராசியில் தான் ராகுவும் அதே உத்திரட்டாதியில் இருக்கிறனால சந்திரன் ராகு செயற்கை பலனை தர்றாங்க. சுக்கிரனும் வந்து அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாறுறார். அப்போ ராகு, சுக்கிரன், சந்திரன். சுக்கிரன் ராகுக்கு தனியாக நான் பதிவு போட்டிருக்கேன். சுக்கிரன் ராகு சேர்க்கைக்காக அது பலன்கள் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 கிரகமும் சேர்ந்து பலன் தரும்போது நம்ம 10ஆம் இடம்ங்கிறதுனால தொழிலில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அது வந்து டிசைனிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ஆடம்பர தொழில்கள்னு சொல்லக்கூடிய ஆடை, ஆபரணம் இது சம்மந்தப்பட்ட தொழில்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சனி வந்து நமக்கு 9ல் இருக்காரு தான். பட் இருந்தாலும் கூட நமக்கு இந்த சேர்க்கைகள் வந்து ஒரு நன்மை செய்து, அந்த சனி வந்து நமக்கு சனியினுடைய நட்சத்திரம் குருவை போல் செயல்படுறதுனாலையும், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் செயல்படுறதுனாலையும் கமிஷன் வகையில் மூளை உழைப்பில் இருக்கவங்களும் சில பேருக்கு வந்து இன்றைக்கி வேலையிலிருந்து ரிலீவ் ஆவாங்க. வேலையிலிருந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்களுக்கும் சில பேருக்கு குறிப்பிடப்படும். சனி 9 பலன் அப்படிங்கிறது வந்து நமக்கு பேசிக்கலாக என்ன அப்படின்னா, ஒரு ரிலீஃப் ஆகிறது, ரிலாக்ஸ் ஆகிறது, தொழிலிருந்து விடுபடுறது அப்படி எடுத்துக்கணும். ட்ரான்ஸ்ஃபர்னு கூட எடுத்துக்கலாம். பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. புதன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் திருவோணத்தில் இருக்கார். அப்போ வந்து 8ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு, நட்சத்திர பரிவர்த்தனை. புதனும் சந்திரனும் அவ்வளவு சிறப்பு இல்லை, கவனக்குறைவாக இருந்துட வேண்டாம். சந்திரனும் புதனும் கொஞ்சம் எதிர்ப்பாளிகள், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 8, 10ங்கும்போது வேலையில் சின்ன சின்ன தவறுகள் வரத்துக்கு வாய்ப்பு. அதன் மூலம் நமக்கு ஒரு தாமதமான பலன்கள் நடக்கிறது, தாமதமாக செஞ்சிட்டோன்னு நம்ம மேலே புகார் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி கவனமாக இருந்துக்கணும். உறவுகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மறுநாள் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், அதாவது கேதுவனுடைய நட்சத்திரம். மேசராசிக்கு சந்திரன் மாறிடுறார், நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் மாறிடுறாரு. கேது வந்து நமக்கு 4ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் 9ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் கேது இருக்கார். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அடிப்படையில் 9ங்கிறது வேலை செய்யும். இந்த 9ங்கிறது தான் இறையருள், தெய்வ அனுகூலம், தந்தை வர்க்கம் சார்ந்த நல்ல பலன்கள், ஒருத்தரை சந்திக்கிறது, பிரயாணம் போகிறது, ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு திட்டமிடுறது, தீர்த்த யாத்திரை போவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் திட்டமிடுறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளை நடக்கும். இப்போ நம்ம இந்த 8 நாட்களுக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு தெரியுதா ஒழிய, அந்த உண்மையிலேயே அந்த உபநட்சத்திரம் எப்படிங்கிறத நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் கணிக்கணும். அதனால் உங்கள் ஜாதகத்தை இந்த சிஸ்டத்தில் கணிச்சிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அந்த உபநட்சத்திரம் வந்து நம்ம லைஃப் லாங்கு நமக்கு வந்து எந்த கிரகம் நமக்கு வேலை தருது, எந்த கிரகம் வந்து உறவை தருது, எந்த கிரகம் வந்து கஷ்ட நஷ்டம் தருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது மாதிரியான வார பலன், பெயர்ச்சி பலன், மாத பலன், திசாபுத்தி பலன் எல்லாத்துக்குமே பயன்படுத்தி நீங்கள் ஜோதிடத்தை முறையாக பயன்படுத்தி உங்கள் கேள்விக்கான பதிலை பெறலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.